முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என கூறும் அமைப்பு இந்தியாவில் நடைபெறும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதா? ஆம். கனடாவின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகிறார்கள். என் உலக பயணத்தின் ஒரு பகுதியாக மோகன் பாகவத் ஆகஸ்ட் மாத இறுதியில் கனடா செல்லவிருந்தார். ஆனால் அங்குள்ள சில எம்பிக்கள் தங்களது அரசுக்கு கடிதம் எழுதி பொதுமக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவரை கனடாவிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்று கோரியுள்ளனர். பகவத் அவர்கள் பயங்கரவாத அமைப்புகளுடனும் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளார். இந்த கூற்றில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று பார்ப்போம். இவர்தான் சுவாமி அசீமானந்த். முஸ்லிம் பகுதிகளில் நிகழ்ந்த பல குண்டுவெடிப்புச் சம்பவங்களில் இவரது பெயர் அடிபட்டது. தி கேரவன் இதழின் அறிக்கையின்படி மோகன் பாகவத் மற்றும் RSS பொதுச் செயலாளர் இந்திரேஷ் குமார் ஆகியோர்தான் இந்த தாக்குதல்களுக்கு ஒப்புதல் அளித்ததாக அசீமானந்த் கூறுகிறார். அத்துடன் இதில் சங்கத்தின் RSS பெயர் வெளியே வரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அசீமானந்த் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டன. விசாரணையின் போது இந்திரேஷ் குமார் உட்பட RSS சேர்ந்த பலரின் பெயர்கள் வெளிவந்தன. ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அசீமானந்திற்கு ஜாமீன் வழங்கப்பட்டு அனைத்து வழக்குகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். இதுபோன்ற குற்றவாளிகளை தேச விரோத வழக்கில் கைது செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கிறது இந்த மோடி அரசு. ஆனால் உலகமோ RSS ஒரு தீவிரவாத அமைப்பின் கண்ணோட்டத்தில்தான் பார்க்கிறது. இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள்.